தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. என்னுடைய பெயர் பெருமாள் சாமி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 3 அற்புதங்களை இந்த சமயத்தில் நான் கூற வேண்டியுள்ளது. வளைகுடா நாட்டிற்கு வேலை தேடி அலைகின்ற நேரத்தில் பொருளுதவி இல்லாமல் பணம் செலுத்தாமல் வளைகுடா நாட்டிற்கு செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இரண்டாவதாக, வளைகுடா நாட்டில் வேலை பார்க்கும் பொழுது பலவிதமான துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது துபாய் நகரத்தில் உள்ள பாபா ஆலயத்தில் சென்று என்னுடைய கோரிக்கைகளை வைத்தேன். அடுத்த சில நாட்களில் பலவிதமான இன்னல்களிலிருந்து என்னை காப்பாற்றினார். மூன்றாவதாக, சென்னையில் நான் வீடு வாங்குவோமோ என்ற கனவு சிறிதும் கூட காணவில்லை. ஆனால் அதை சிறு துளியும் அஞ்சப்படாமல் சரியான முறையில் அமைத்து கொடுத்தார். இதற்கெல்லாம் நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். இதே போல பக்தர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும், பாபாவினுடைய அருளை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் சாய்ராம். என்னோடய பேர் ராஜு. நான் இந்த கோயிலுக்கு வரதுக்கு காரணம் என்னோடய மனைவி தான். என்னோடய மனைவி பார்த்திங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியாக போயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெயின் டியூமர் சர்ஜரி. அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறை சர்ஜரி பண்ணியிருக்கு இது வரைக்கும். அந்த டியூமர் பார்த்திங்கன்னா வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க திரும்ப முடியாத படுத்துருவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை சர்ஜரி பண்ணி திரும்ப எடுப்பாங்க, திரும்ப வளரும். கடைசியில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாததான் நான் அந்த பாபா கோயிலில் நான் வந்தேன். நான் உள்ளே பாபா கிட்ட முறையிடும் போது உள்ளே இருக்கிற பிரசிடெண்ட் சொன்னார், என்னோடய நண்பர் அவர் இத்தனைக்கும் அவர், நீ இந்த பாபா கோயில் வந்துட்ட, இனிமேல் உனக்கு நல்லாயிடும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா அந்த டியூமரை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சொல்லி முழுமையாக இதை எடுத்ததுனால இன்னி வரைக்கும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 22 வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போது அவங்களுக்கு நல்லபடியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த ஒரு குறை இல்லாமல். அன்னிலிருந்து நான் இன்னி வரைக்கும் 10 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஜெய் சாய்ராம். வணக்கம், என் பெயர் தேவி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பாபா அப்படின்றவர் நான் தெய்வமாக என்றைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா பரிபூர்ணமாக எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் நாங்கள் என்றைக்குமே நேசிச்சுன்னு இருக்கோம். ஏன்னா அவர் சர்வ வியாபி. அவர் எப்பயுமே நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கூட நிற்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அவர் வார்த்தைகளே இல்லை. பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு குரு எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு அரும்பெருள் ஜோதியான ஒரு குரு. அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் பாபா மூலயமா ஆசிர்வதிக்கப்பட்ட விஷயங்கள் பல. ஏன்னா சாயி அப்படின்ற திருநாமத்தை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி நம்ம நினைக்கிறத சகலத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் அவர். இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அசோசியேஷனும் சாய்நாதர் கொடுத்த ஒரு சர்க்கிள் தான் எல்லாருமே. நான் சொந்த பந்தங்கள் என்றதை விட சாய் ஃபேமிலி அப்படிங்கிற மக்கள் தான் எங்களுக்கு பரிபூர்ண ஒரு நெருக்கமான ஒரு சொந்தமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா பாபா பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளோட உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட சகலத்தையும் பரிபூர்ணமாக நடத்தி கொடுத்து, நம்ம என்னடா இதை நினச்சோமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதை விட பெட்டராக தான் நடந்திருக்கும். அதுதான் சாய். ஆனால் இப்போ கூட நான் நம்மளோட விஜயதசமி அன்னைக்கு என்றைக்கும் பாபாவோட பரிபூர்ணமாக அவரோட ஜீவ சமாதி அடைஞ்ச நாள் அப்படிங்கிறதுனால அவரை போய் தரிசிக்கணும், அவரோட பிரார்த்தனை நம்ம மனமாற வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப நேசித்தேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ பார்த்திங்கன்னா எங்களை மந்திராலயம் அனுப்பி வச்சார். நாங்கள் போட்ட டிக்கெட்டும் எங்களுக்கு போகிற விஷயமும் ஒன்றுமே தெரியாது. என்ன பாபா, நாங்கள் விஜயதசமி அன்னைக்கு பரிபூர்ண ஜீவ சமாதி நாள் ஆச்சே, உங்களை தரிசிக்கணும்னு நான் மனமாற நினச்சிட்டு இருந்தேனே, இந்த தருணத்தில் நீங்கள் என்ன மந்திராலயம் அனுப்புகிறீங்களே, இதற்கு காரணங்கள் என்னங்கிறது பல குழப்பங்களோடு போனேன். ஆனால் அங்கே போய பிறகு தான் தெரியுது சாய் ஓட பரிபூர்ண ஆஸ்தான குரு ஸ்ரீ ராகவேந்திர குருமூர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விஜயதசமி அன்னைக்கு குரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ற தருணத்தில் பாபா சகலமாக நினச்சிண்டு
நீ என்னோட குருவை போய் பாரு அப்படின்னு சொல்லி சகல குடும்பத்தோடு எங்களை அனுப்பி வச்சு அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சி இன்னைக்கு வந்து எங்களை கூட்டி வச்சுட்டு நான் உன்னை அனுப்புனதுக்கு அர்த்தம் புரியறதா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி பல விஷயங்கள் சாயோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்ச பாக்கியசாலியை நான் என்றைக்குமே நினச்சிக்கிறேன். அது வந்து என்றைக்கும் நிறைஞ்சு இருக்கணும்னு நான் வந்து பகவானை என்றைக்கும் என்னோட பிரார்த்தனை அதுவாக தான் இருக்கும். சாயோட உதி அப்படிங்கிறதுக்கு வந்து அதோட பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்னோட தாய் உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது வந்து மாத்திரை கிடையாது, பாபாவோட உதி. எந்த ஒரு விஷயமானாலும் பாபாவோட உதியை கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் வாயில் போட்டுக்குவோம். வேற மருத்துவர்கிட்டையோ யார்கிட்டையுமே போனதே கிடையாது. அந்த அளவுக்கு பாபாவோட அற்புதங்கள் எங்களோட ஆத்மார்த்தமாக எங்களோட ரத்தத்தில் கலந்த ஒரு ஸ்வரூபமாக எங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு பரிபூர்ண சம்பந்தம் இது வந்து 7 ஜென்மத்தோட பந்தமாக நான் கருதுகிறேன். ஸோ எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா சாயோட லீலைகள் பல. அவர் போட்ட ஒரு துளிரில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தராக இருக்கணும், என்னென்னைக்கும் இருக்கணும்னு சொல்லிக்கிறது என்னோட ஆத்மார்த்த பிரார்த்தனை. ஜெய் சாய்ராம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் சாய்ராம். என் பேர் வந்து தனலக்ஷ்மி. எனக்கு பாபா வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி எனக்கு கனவுல வந்து என்னை கூப்பிட்டாரு, வாமா என்கிட்ட. நான் அதுக்கு முன்னாடி பாபான்றது நான் சாமியாவும் இல்லை, சிவன் மேலே தான் ஜாஸ்தி இருந்தேன். என்னடா இது அன்றைக்கி கரெக்டாக தேர்ஸ்டே, ஆனால் கரெக்டாக வந்து கூப்பிட்டா என்னதுன்னு சரி அன்றைக்கி தேர்ஸ்டே போனேன். ஆனால் பயங்கர ரஷ்ஷு. ஸோ அன்றைக்கி 2-3 ஹவர்ஸ் க்யூவில் நின்னேன். அப்புறம் வெளியில் வந்து நான் இவ்வளோ நேரம் என்னால் நிற்க முடியாது பாப்பா, என்னோடய ஹெல்த் ப்ராப்ளமால் அன்னு. அப்புறம் தேர்ஸ்டே திருப்பி அதே மாதிரி கடவுள் வந்து நீ வான்னு திருப்பியும் கூப்பிட்டாரு. என்னடா திருப்பியும் கூப்பிட்றாருன்னு சரி போனேன். அன்றைக்கி நான் க்யூவில் நிற்காமல் உன்னை நின்றுட்டு பார்த்துட்டு போகிறேன், என்னை எப்பவுமே க்யூவில் நிற்காத மாதிரி பாரு, இனி உனக்கு நான் சரண் அடைஞ்சிடுறேன்ற மாதிரி கேட்டேன். அந்த 15 வருஷமாக இதுன வரைக்கும் நிஜமாக எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் என்ன அவர்கிட்ட இதுன்னு போனார். சொல்லணும்னா அவரோட என்னோட சோல் அவ்வளோதான். அதுக்கு மேலே பாவம் மேலே எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அவரோட மிராக்கிள்ஸ் நிறைய இருக்குது. என்னோட ஒரு வாட்டி என் சன் இப்போ யூஎஸ் போகிறதுக்கு கூட எவ்வளோ தூரம் என்ன ஐயோ இனி வராதுன்னு நினச்சதெல்லாம் கூட நான் லாஸ்ட் டைமில் முடிச்சு கொடுப்பாரு கண்டிப்பாக. ஆனால் ஹீஸ் மை சோல், அவ்வளோதான். பாபாவை பற்றி பாபாவுடைய லீலைகளும் பிரமாதமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். எத்தனை நாள் எத்தனை வருடம் கூட ஆகலாம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம். போன வாரம் இந்த மௌன பிரார்த்தனையில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சோம் பாபா கிட்ட. எல்லாரும் சேர்ந்து வணங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதான் மௌன கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. அது கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு வணங்குறது, அதுதான் மற்றவங்களுக்காக வணங்குறது. அப்படி பார்த்து ரவிச்சந்திரன் என்ற ஒருத்தர் வந்து போன வாரத்தில் கை கால் விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. கை கால் விழுந்து போச்சுன்னு சொன்னாங்க. அவருடைய பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க பூரணமாக குணமாயிட்டார், நடக்கிறார் இப்போ அப்படின்ற சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் பாபா செஞ்சுருக்காரு. என் பெயர் ராமச்சந்திரன். சென்னையிலிருந்து 52 பேர் கொண்ட குழுவில் நாங்கள் ஷீரடிக்கு சென்று கொண்டிருந்தோம். சேர்ந்து 2 நாட்களும் அங்கே எல்லா தரிசனங்களும் செய்து பார்த்து முடித்துவிட்டு திரும்பவும் சென்னைக்கு வருவதற்காக ஷீரடியிலிருந்து பூனாவுக்கு வந்து பூனாவிலிருந்து சென்னை வர வேண்டிய ட்ரெயின். பூனாவிலிருந்து ஷீரடிக்கு போனோம். 2 நாட்களும் நல்ல தரிசனங்கள் எல்லாம் கிடைத்து எல்லாம் முடிந்த பிறகு அங்கிருந்து 18ஆம் தேதி கிளம்பி 19ஆம் தேதி சென்னை எக்ஸ்பிரஸை பிடிப்பதற்காக அங்கே ஷீரடியிலிருந்து பூனாவுக்கு வந்து கொண்டிருந்த சென்னை டவுன் ஸ்டேஷன் கிட்ட வரப்போ எங்களுக்கு வண்டி கிளம்பாமல் நின்றுவிட்டது. ஏனென்று நாங்கள் திரும்பி பார்க்கும் நேரத்தில் இல்லை இப்போ கிளம்பி சென்றுவிடும், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். சரி என்று சொன்னவுடன் அந்த டவுனில் நின்று கொண்டிருந்த வண்டி முன்னோக்கி பூனாவை செல்வதைப் போல சென்று திரும்பி வந்துவிட்டது. இதில் ஒரு கஷ்டம் என்னவென்றால் 52 பேர் கொண்ட ஒரே ஒரு பெட்டி
அங்கு நின்று கொண்டே இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பயம் வந்தது என்றால், மறுநாள் காலை, அதாவது விடிய காலை 12 மணிக்கு சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு பூனாவிலிருந்து கிளம்ப வேண்டியது. டவுனில் நின்று கொண்டிருந்த வண்டி இங்கிருந்து கிளம்பும் நேரத்தில் 10:45 மணி ஆகிவிட்டது. 12 மணிக்குள் அது பூனா செல்ல முடியாது என்று சொன்னதனால் எங்களுக்கு கொஞ்சம் வெலவெலத்து போய்விட்டது. இருந்தாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரை கண்டு அணுகி அவர்களை இந்த மாதிரி பொசிஷனில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது, முதலில் நீங்கள் இந்த வண்டியிலிருந்து 52 பேரும் இதே பிளாட்ஃபாரத்தில் இறங்கி விடுங்கள், லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்கிடுங்க, அதுக்கடுத்த ஏற்பாடு நான் செய்து தரேன்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டோம். எல்லாம் அப்போது தான் எல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்கள எழுப்பி அங்கே பிளாட்ஃபாரத்தில் உட்கார வைத்து சாய்ராம் பேரையை ஜபித்து கொண்டே இருந்தோம். பிறகு நானும் ஐயா அவர்களும் நேராக ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும், பாபாவை நம்பி நாங்கள் வந்துவிட்டோம், பாபா செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் சென்னை எக்ஸ்பிரஸ் என்பது இந்த டாண்ட் ஸ்டேஷனில் நிற்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு அச்சமும் எங்களுக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், உங்களுக்கு நான் இது கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று சொல்லி இவர் அங்கிருந்துக்கிட்டு நிறைய மெசேஜ்களை கொடுக்க ஆரம்பித்துட்டார் பூனாவுக்கு. ஏன்னா 52 டிக்கெட்டும் அங்கேருந்து திரும்பி வருதுன்னு காலியாக இருக்கிறப்போ அங்கே டிக்கெட்டை புக் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 52 டிக்கெட்டையும் போட வேண்டாம், டவுன் ஸ்டேஷனுக்கு நிற்கணும்னு சொல்லிவிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு புக்கான போகியினுடைய இது நம்பர் 1 அண்ட் S1 அண்ட் S2. அந்த நேரத்தில் இவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அந்த வண்டி கரெக்டாக 1:15 மணிக்கு இங்கே நின்றது. நிற்க வைத்து விட்டார். அது பாபாவின் அருளை அன்றி வேறு எதையும் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. அதுக்கு கருவியாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்து எங்களுக்கு அந்த வண்டியை கொண்டு நாங்கள் நின்ற பிளாட்பாரத்திலேயே அந்த 1 and 2 கோச் நிற்கும்படியாக செய்து அதை பாபா ஏற்பாடு செய்து எங்களை ஏற்றி அழகாக சென்னைக்கு கொண்டு சேர்த்தார். இதில் என்ன ஒரு இது என்றால், நாங்கள் நல்லபடியாக சென்னை சேர்ந்து விட்டோம். இது நடக்காத பட்சத்தில் இருந்திருந்தால் நாங்கள் அந்த டவுன் என்ற ஸ்டேஷனை விட்டே 3 நாள் வர முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். காரணம், பாம்பேயில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்ததனால் அங்கே சென்னை பாம்பேயிலிருந்து வர வேண்டிய வண்டிகள் எதுவுமே வரவில்லை. அந்த பட்சத்தை காப்பாற்றி எங்களை எந்த ஒரு இக்கட்டிலிருந்தும் இல்லாமல் அவர் குழந்தை குட்டிகளோடு 52 பேரையும் பாதுகாப்பாக கொண்டு சேர்த்த பெருமை நம்மளுடைய பாபாவை தவிர வேறு யாராலையும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. அந்த அவருக்கு நாங்கள் கோடான கோடி நமஸ்காரங்கள் செய்து அவரை வணங்கி அவர் பாதத்தை நாங்கள் தொட்டு நமஸ்கரிக்கின்றோம். என்னுடைய பெயர் கோவிந்தன். சுமார் 25 வருடங்களாக சாய் பாபாவோட டிவோட்டியாக இருக்கேன். நம்ம தான் தெய்வத்தை தேடி போவோம்னு சொல்லுவாங்க, ஆனால் குரு நம்மளை தேடி வருவார். இது மாதிரி தான் ஒரு 25 வருஷம் முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. அப்போ என்னுடைய 2வது மகன் பிரசவிக்க இருந்தா என்னுடைய மனைவி. என்னுடைய 2வது மகனுக்கு பிறக்கும்போதே சில உடல் நலக்குறைவு இருந்தது. அந்த நேரம் என்னுடைய நண்பர் ஒருவர் சாயினுடைய சச்சரிதத்தையும் சாயினுடைய படத்தையும் என்கிட்ட கொடுத்தாரு. அதை அதுவரை எனக்கு பாபாவை பற்றி பெரிய அபிமானமோ இல்லை அவரை பற்றி பெருசாவோ தெரியாது. அவர் கொடுத்த உடனே அந்த சச்சரிதத்தை படித்தேன், அந்த படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் மேலே ஈடுபாடு வந்தது. நல்லபடியாக என்னுடைய 2வது மகனும் பிறந்தான். அவனுடைய உடல் நலக்குறைகள்லாம் நிவர்த்தி ஆச்சு. அவனுக்கு சாய் அப்படின்னு பேர் வச்சு அன்னிலிருந்து சாய் டிவோட்டியாக மாறி இருந்துட்டு வந்தேன். ஒரு தடவை என்னுடைய அப்பா கோமா ஸ்டேஜில் படுத்துட்டு இருந்தார் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில். நைட்டு 11 மணி. நான் பாபாவை நினச்சிக்கிட்டே படுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுத்துட்டியா பாபா, என்ன செய்யறதுன்னு. அவருக்கு 86 வயசு. 10:45 மணிக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த நேரம் அவர் சாதாரணமாக ஃபோன் பண்ணுறதில்ல. நைட்டு 10 மணி 10:45 மணிக்கு ஃபோன் பண்ணி, என்கிட்ட ஒரு பாக்கெட் ஊதி இருக்குது, கோயம்பேடில் உன்னால் வாங்கிக்க முடியுமான்னு கேட்குறாரு. என்னுடைய வீடு முகப்பேர். சரி, கோயம்பேடில் போய் வாங்குறேன் அந்த ஊதியை. வாங்கிட்டு சரி அப்படியே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போனேன். ஐசியூவில் அவருடைய தலகாணி கீழே அந்த ஊதியை ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா உள்ள விடலை ஐசியூன்னும் போது அந்த பார்க்குற நேரம் தவிர மீதி நேரத்தில் உள்ள விட மாட்டாங்க. அந்த ஊதியை அவருடைய தலகாணி கடியில் வச்சுட்டு வந்தேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, 10 நாள் கோமாவில் இருந்தவர் மறுநாள் மத்தியானம் 12 மணி கண் முடிச்சு இன்னி வரையும் நல்ல நலத்தோடு இருக்கார். அது நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு.
இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நமக்கு இடையூறுகளோ இல்லை கஷ்டங்களோ வரும்போது பாபா நம்ம கூடயே இருக்காரு, நமக்கு தேவையானது எல்லாம் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு, நம்மளுடைய மனதிலையும் இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாபா வரும்போது உங்களுக்கு தெரியும் அவர் எந்த விதமான அற்புதங்களை உங்களுக்கு நடத்தி காட்ட போறாரு, எப்படி உங்களுக்கு உறுதுணையா வாழ்க்கை பூரா இருக்க போறாருன்றது தெரியும். ஜெய் சாய்ராம். என் பேர் லலிதாங்க. நான் டி நகர்லேருந்து வரேன். நான் 40 வருஷமாக சாய் டிவோட்டி. எனக்கு என்ன காரியத்தை மனசில் நினச்சிட்டனோ அப்படியே நடத்தி கொடுப்பாரு. அப்பா தாத்தா நம்ம மனுஷாலாட்டம் இது எதுவாக எந்த குறையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன். ஏதோ ஒருத்தர் கேட்டுக்கிற நம்ம குறைய கேட்டுக்கிற மாதிரி நினச்சிட்டு சொல்லுவேன். எல்லா காரியமும் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு குழந்தை குட்டியே கிடையாது. எல்லாம் சாயுடைய போட்ட பிச்சை தான் எனக்கு. என்றைக்குமே சாய்பாபா என் மனசுக்குள்ளேயே இருக்கார். எல்லாத்துக்குமே உட்காந்தா நடந்தா பொண்ணா பஸ்ஸு வியாதி வைக்கணும் எல்லாத்துக்குமே இதுவாட்டம் எனக்கு சாய்பாபா தான். எனக்கு எல்லாமே சாய்பாபா தான். சாயை தவிர எனக்கு வேறு இதுவே கிடையாது. அதுதான் நான் சொல்லிக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவரை நினச்சிட்டிங்கனாலே அவரே உங்ககிட்ட வந்துடுவார், இது பண்ணுவார், எல்லா காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் அவரை பரிபூர்ணமாக நம்புங்கோ, எல்லா காரியமும் நடக்கும். ஜெய் சாய்ராம். நான் எங்கள் குடும்பமே சாய்ராம் பாபா டிவோட்டி. அவர் பண்ணாத அற்புதங்களே கிடையாது. எனக்கு என் மதரும் இல்லை அப்பாவும் இல்லை, தவறிட்டாங்க. பட் என் மதர் வாழ்ந்த இடத்துல ஒரு பாபா கோயில் கட்டணுன்றது என் சிஸ்டரு ஒய்ஃபு எங்களுடைய ஆசை. அதுக்கான ஒரு மூளை தான் இருக்கும். நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கார். ஒரு சாதாரண ஒரு விவசாயினுடைய மகன் நான் இன்றைக்கி கின்னஸ் பாபு கணேஷ் ஒரு 14 துறைகள் பண்ணி இந்த சினிமாவில் இவ்வளோ வருடங்கள் சஸ்டெயின் ஆகியிருக்கேன்னா அதுக்கு காரணம் சாய்ராம் பாபா தான். ஏன்னா எல்லாமே தினமும் அவரை வேண்டாமல் இருக்க மாட்டோம், அவரை நினைக்காம எந்த காரியத்தையும் தொட மாட்டோம். அடியருடைய பெயர் கணேச பாகவதர். தனியார் நிறுவனத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போது 70 வயசை கடந்த நான் கடந்த 10 ஆண்டுகளாக பகவானின் நாமம் பஜன் இதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பாபாவோட அருளால் நல்ல உடல்நலம் நீண்ட ஆரோக்கியம் பெற்று சுகமாக இருக்கிறேன். பாபாவுடைய லீலைகளை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் போராது, ஒரு மாதம் போராது, ஆயுள் பூரா சொல்லலாம். அடியனுக்கு நிறைய விசித்திரம் நடந்திருக்கு. ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மை பொருள் ஆய்ந்து இந்த உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி ஆதி பரம்பொருளுக்கே இச்சை வைத்து அட்டாங்க யோகமுறை 8 கற்று நீதி நெழி வருவாத நிலையான சாயும் அடையும் மார்க்கம் போதனை செய்த மகான் திரு சிறிடிவாசா அவருடைய பொற்பாதத்தை பணிந்து எனக்கு நடந்த ஒரு சில அதிசயங்களை இன்றைக்கி நினச்சி சொன்னால் கூட கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம். அது 2012ஆம் ஆண்டு சரியாக நினைவில் இருக்கிறது. அடியனுக்கு கைலாயம் சென்று வர ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்குண்டான ஆயத்தங்கள்லாம் ரெடியாகி விசாலாம் கிடைக்கிற நேரம் ரொம்ப சந்தோஷம். 25,000 ரூபா கொடுத்து ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் கைலாயம் போகணும், சைனாவுக்கு போயாகணும். சரி, இந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு பாபா சன்னிதானத்துக்கு போகலான்ட்டு ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ஆந்திரா கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஆஷின் போக வேண்டிய அன்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். குருசாமி, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுடைய விசா கேன்சல் ஆகி போச்சு, உங்களால் கைலாயம் போக முடியாது அப்படின்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல, என்னடா எல்லாம் தான் பண்ணியிருக்குமே அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்படியே மனசை கல்லாக்கிட்டு சரி கிளம்பிட்டோம், குரு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். தரிசனம் பண்ணுறதுக்கு லைனில் போயிட்டு இருக்கும்போது என் கண்ணில் 2 கண்ணிலையும் தாரையாக தண்ணி வருது. அங்கே இருக்கிற அந்த பூசாரி ஹிந்தியில் கேட்குறான், காய்க்கு ரோர அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த மாதிரி கைலாயம் போகிறதுக்காக எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன், விசா கிடைக்கிற நேரத்தில் அதை கேன்சல் ஆகிடுது. ஏன்னா 1947க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தான்
விசா அதுக்கு முன்னால் கிடையாதுன்னுட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அவன் கேட்டான், கோன் மனாக்கியா அப்படின்னு கேட்டான். யார் தடை போட்டது? நான் சொன்னேன், சைனா கவர்மெண்ட் போட்டது அப்படின்னு. அவன் கேட்ட கேள்வி, சைனா கியா பாபாசே படா ஆகிக்கியான்னா. சைனா என்ன பாபாவோட பெரியவங்களா? நான் இல்லை இல்லை, பாபா தான் பெரியவரா, அதெல்லாம் அவரை நம்பி வந்திருக்கேன்னு. கண்ணில் தாரதாரியாக தண்ணி வருது. ஒரு பச்சை துணி, வெல்வெட்டு துணி எடுத்து என் கையில் கொடுத்து சலோ அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் பாட்டு வந்துட்டேன். வந்து அப்படியே பண்டரிபுரம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வர, எந்த ஆந்திராவில் எந்த இடத்துல கிராஸ் பண்ணால் அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் அந்த டிஃப்ரென்ஸில் அதே அன்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. குருசாமி, ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, உங்கள் விசா ஓகே ஆகிடுச்சு. 47ன்னு சொன்னதை 1 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்தியாவில்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க சைனா கவர்மெண்ட்டு. அதனால் நீங்கள் வரலான்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க. அங்கேருந்து ஒரு ஃபர்லாங் தான் இருக்கும் கடை. ட்ரெயின் எவ்வளோ நிற்கும் தெரியாது. தபன்னு ஓடி போய் 1 கிலோ ஸ்வீட் வாங்கி இந்த ட்ரெயின் பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சொல்லிட்டேன், பாபாவோட மகிமை பாருங்கள், கேன்சல் ஆன விசா இந்த மாதிரி கிடச்சிதுன்னு. அந்த நேரம் பார்த்தா ரமணின்றவர் நம்ம பட்டிப்புலத்தில் ஒரு கோயில் வச்சுருக்காரு. அவர் ஒரு அசோசியேஷனில் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுங்க, நாங்கள் ஒரு மலர் வெளியிடுறோன்னாரு. அப்போ அந்த மலரில் அந்த சப்ஜெக்டை போட்டு சீன அரசுக்கு பாபா போட்ட உத்தரவு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். இன்றைக்கி நினச்சாலும் அது மெய்சிலுக்க வைக்கிறது. அதனால் சைனாக்காரனுக்கே பதில் சொல்லி என்னை அங்கேருந்து போக ஆரம்பித்தாருன்னா இதை விட பெரிய லீலை என்ன வேணும்? அவருடைய அருளால் நல்ல பிரதோஷ நாள், சனி பிரதோஷத்தில் உக்காண்டு அந்த கைலாய மலை பொன்னரி மேனிக்கு முன்னால் உட்காந்து இந்த பாபாவோட பாட்டு தான் அங்கே நான் பாடியிருக்கேன். அது ஒரு இன்சிடெண்ட்டு. ரெண்டாவது ஒன்று சொல்லணுன்னா, சமீபமாக நடந்து நான் எங்களுடைய சாயி சமாஜத்தை சேர்ந்த அன்பர்கள் நாங்கள் பஜனை பண்ணிட்டுருக்கோம் ஒரு வீட்டில். அந்த வீட்டில் என்ன ஆச்சு, பஜனை முடிச்சுட்டு வந்துட்டோம். மறுநாள் அந்த குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை மாடிக்கு போயிருக்கு. அவங்க அம்மா ஏதோ டேங்கில் ஏதோ க்ளீன் பண்ணிருக்காங்க, இதை பார்க்கல. 3வது மாடியிலேருந்து 1.5 வயசு குழந்தை ஒல்லியாக இருக்கும், கீழே விழுந்து. அப்போ தான் நான் பாபாக்கா ஒரு இது வாங்கிறதுக்காக, ஆர்டிக்கல் வாங்கிறதுக்காக பாரிஸ் போயிட்டு திரும்பி வரேன். திரும்பி வர நேரத்தில் அந்த தாத்தா குழந்தைய தூக்கின்னு ஓடுறாரு. முதுகில் ஒரே ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, தலையெல்லாம் நசுங்கிருக்கு. திருவாச்சி வாங்க போயிருந்தேன். அதெல்லாம் தூக்கி அப்படியே போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கி உட்கார சொல்லிட்டு நான் டபுள்ஸ் ஆச்சு. நான் நேராக போய் அருண் ஹாஸ்பிட்டல் எடுத்து போனேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸு, நீங்கள் இமீடியட்டாக பெரிய ஆஸ்பத்திரி எடுத்து போடுங்க. பக்கத்தில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போனேன். அவங்க சொல்லிவிட்டு 12 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. நல்லா குழந்தை ரொம்ப கண்டிஷனாக இருக்குது, எல்லாமே எல்லாம் போயிடுத்து, எல்லாம் உடஞ்சி போச்சு, ப்ரீத்திங்கே இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க, ப்ரே ஃபார் காட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரே காடு இப்போ சத்திக்கு பாபா தான். அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டில் பூஜை இவருக்கு இல்லை, இந்த பையனுக்கே பண்ணி நம்ம பாண்டரங்க சுவாமி, வேணுகோபால் சாமிலாம் இன்றைக்கி வந்திருந்தாங்க. நான் பாபாட்ட ஒன்று தான் கேட்டேன், பாபா பூஜை பண்ணியிருக்கோம், அந்த குழந்தை கீழே விழுந்திருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, டாக்டர் ஹோப் விட்டுட்டான், அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டிய உன் வேலை, காப்பாற்றலைன்னா உனக்கு கெட்ட பேர், எங்களுக்கு இல்லை, எல்லாரும் உன்னை பாபா வச்சுனாங்க, தேசியம் காப்பாற்றுக்கோன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு ரோஜாப்பூ மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்தது. எல்லோரும் சாட்சியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி கதி கலங்கி போச்சு. நேராக குளிச்சுட்டு நேராக குழந்தைக்கு வந்து அந்த விபூதி விட்டுட்டு, விபூதி இடும்போதே குழந்தை ஒரு ஷேக் பண்ணிட்டு, அது ஒன்றும் ஒன்றுமில்லாத இருந்த குழந்தை ஷேக் ஆச்சு. எனக்கு அப்பயே நம்பிக்கை வந்துச்சு, சரி பாபா உள்ளே பூந்துட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்படின்ட்டு அந்த அதே மாதிரி இங்கே சனிக்கிழமை பூஜை நடக்கும் வேணுகோபால் சாமி வீட்டில். அவர் மூலியமாக பிரார்த்தனை பண்ணி அவர் ஓடி போய் குழந்தைக்கு விபூதி விட்டு, எந்த பதில் நடந்தாலும் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி என்ன ரிசல்ட்டுன்னா, போன மாதம் எங்கள் வீட்டில் பூஜை நடந்திருக்கு, அபிஷேகம் பாபாவுக்கு, அந்த குழந்தை வந்து உட்காந்துருக்கு. இதை விட மிராக்கில் என்ன வேணும்? அந்த மாதிரி பெரிய அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2014 என்னுடைய ஒய்ஃபு மாஸ்டர் ஆப்ரேஷன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதே காமாட்சியில் அட்மிட் பண்ணேன். உள்ளே போகும்போதே கையை பிடிச்சிட்டா, பாபா வேண்டிங்கோ அப்படின்னா, நீ போமா தைரியமா போ, ஒன்றும் இல்லை. நேராக உள்ளே போயிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து நேராக ஈசிஆர் ரோட்டில் ஒரு பாபா கோயில் இருக்குது, 51 காயினை சில்லறையாக மாற்றி வச்சுன்னு ஒரு சுற்றி ஒரு காயின் போடுது. அது மாதிரி 51 சுற்றி 51 காயினை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் வெளியில் வந்து கையாட்டினே வராகும். ஒன்றும் இல்லை சாமி சரியாக போச்சு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அது மாதிரி மிராக்கிள்ஸ்ன்னு சொன்னால் பாபா எப்படி பண்ணுறாருன்னு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கலியுகத்தில்
எளிமையாக நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரே பகவான் பாபா தான். நமக்கு ருத்ரம் தெரியல, சஹஸ்ரநாமம் தெரியல, பஜனை பற்றி பாத தெரியல, இதில் எதுவுமே கவலைப்பட வேணாம். சாய்ராம் 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 மனங்குறுக்கி அவர் முன்னால் நம்மளை மறந்து ஒரு நிமிஷம் உட்காந்தாலே நம்ம உடலில் அவர் பூந்துடுறாரு. பெரிய சக்கரை பொங்கல் கேட்கல, பெரிய வடை பாயசம் கேட்கல, ஒரு சாதாரண மேரி பிஸ்கெட் கொடுத்தா கூட போகிறோம், அதை கூட எடுத்து சந்தோஷமாக இருக்கார். அதனால் லைஃப்பில் எல்லாரும் இன்றைக்கி கலியுகத்தில் நமக்கு பிரத்யட்சமான தெய்வம் பாபா அவர்கள் தான். சிறுடியில் ஒரு தடவை நான் ஒரு 30 பேர் ஆக்ஷன் போயிருந்தோம். அப்போது என் கூட நந்தகுமார்னு ஒரு அன்பர் வந்தார். அவர் என் கூட பாடுவார், கூட பாடுறவர் தான். அவர் என்னை கேட்டார், என்ன சுவாமி எல்லா இடத்துலையும் பஜனை பண்ணுறீங்களே, சிறுடியில் ஒரு பஜனை ஏற்பாடு பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பாபா அருள் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம். அந்த ஹோட்டல் பிச்சு ஐயர் ஒருத்தர் நடத்துகிறாரு. அவர் என்ன சார் சாப்பிட போகிறீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம்னாரு. சரி சொல்லுங்க, கரெக்டாக நல்லா சாப்பாடாக பண்ணி போடுறேன். சாப்பாடு இருக்கட்டும், நாங்கள் உங்கள்கிட்ட சாப்பிட போகிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னார். ஒன்றும் இல்லை, இந்த பாபா கோவிலில் வாசலில் அங்கே இதில் அந்த முக்தர்ஷன்கிட்ட எங்களுக்கு ஒரு பஜனை பண்ணணும்னா. என்றைக்கினார்? அன்றைக்கி வியாழக்கிழமை. இன்னும் விளையாடுறீங்களான்னார். வியாழக்கிழமை அதுமா பஜனை கேட்குறீங்க, நீங்கள் சொல்லிட்டு போங்க, அடுத்த வாட்டி நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னார். சரின்ட்டோம். எதுக்கு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்கன்னார். சார் நம்பரை கொடுத்து நாங்கள் ரூமில் தங்கிட்டு இருக்கோம். ஒரு 1 ஹவரில் ஃபோன் பண்ணுறார். சாமி பாபா உங்களுக்கு அருள் கொடுத்துட்டாரு அப்படின்னு. இமீடியட்டாக 8 மணிக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருங்க. 8 to 9 உங்களுக்கு பஜன்ஸு. ஆனால் ரொம்ப தமிழ் பாட்டு பாடாதீங்கன்னார். நான் சொன்னேன், மராட்டியும் பாடுவேன், மராட்டி பாட்டுன்னு தெரியும், அதனால் பாடுறேன் அப்படின்னு. சரி மணமணி எல்லோரும் சொல்லிட்டு சாப்பாடுக்கு பாட்டில் அப்படியே விட்டுட்டு மணி இன்னும் ஒரு 1 ஹவர் கேப்பு. நேராக போய் அந்த இதில் உட்காந்துட்டோம். ஒன்றும் வாட்சி எடுத்துன்னு போல, வெறும் தாளம் தான், அது எங்கிட்ட தான் தாளம். சரின்னு மராட்டி அவங்க சுந்தரத்தை தியானே உபய விட்டவர்னு ஒரு பாட்டு மராட்டியில் பாடினேன். அந்த பாட்டை கேட்டுட்டு அங்கே தான் பாபாவோட அருள்ன்றது தெரியுது. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அப்போ மராட்டி போய் காத்தா ஐக்கியா? நான் காத்தா அர்த்தம் மாலும் ஐக்கியா? மாலும் அப்படின்னு. கொஞ்சம் இருங்கன்னாரு. பீரோ திறந்து ஒரு ஹார்மோனியம் போட்டு எடுத்து வச்சார். இன்னொரு பக்கம் திறந்து ஒரு தபலா எடுத்து வச்சார். ஒருத்தர் வாசிக்கிறாரு, ஒருத்தர் 2 பேர் நாங்கள் பாட்டு பாடின்னு இருக்கேன், தலையாட்டினே பாடினார். நாங்கள் 30 பேர் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் சேர்ந்துட்டாங்க. அங்கே எல்லாம் பாட்டை ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் நான் சொன்னேன், இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவரை, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சாமி, கிதர்வி மிலா அப்படின்னா, இந்த கோவிலில் நான் தான் ஆரத்தியே பாடுறேன் அப்படின்னார். ஆரத்தி பாடுறவரே வந்து எனக்கு பொட்டி வாசித்தார், பக்கத்தில் இருக்கவரே எனக்கு தபலா வாசித்தார். 32 பேருக்கும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து முழு தேங்காய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமானார். நேராக பஜனையை முடிச்சு நேராக அந்த ஹோட்டலுக்கு போனேன். சுவாமி 2 ரூபத்தில் பார்த்தேன் நான். ஒன்று பாபா உள்ளே பார்த்தேன், ஒன்று உங்கள் ரூபத்தில் பார்த்தேன். நான் நினச்சே பார்க்கல எனக்கு இந்த மாதிரி ஒரு பஜனை வாய்ப்பு கிடைக்கும்னு. சத்தியமாக பாபா நம்புறவங்களுக்கு அவருக்கு இது என்றைக்கு ஏமாற்றவே மாட்டார். நீங்கள் மனசுருகி வேண்டியிருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி 70 வயசு ஆனால் கூட நான் ப்ரைவேட்டில் இருந்ததால் எனக்கு காலெலாம் பென்ஷன் கிடையாது, எனக்குன்னு வருமானம் எதுவும் கிடையாது, நான் எந்த உத்தியோகமும் பார்க்கல. ஆனால் இன்றைக்கி பாபா என்ன ரொம்ப அமோகமாக வச்சுருக்காரு. நீ யார் கேட்டாலும் டொனேஷன் 1000 2000 கொடுக்குற ஸ்டேஜ் இருக்காரு. அது எப்படி வருது எனக்கே தெரியல. அடுத்த வாரம் பூஜைன்னு சொல்லுவேன், திடீர்னு பார்த்தா ஒரு 20-25 சேர்ந்துடும், மாவோன்னு நடக்கும். எல்லாம் அவர் தான் நடத்துகிறார். அதனால் 24 மணி நேரமும் பாபாவே நம்ம நினச்சிட்டு இருந்தால் அவர் நம்ம கூட இருப்பார்ன்றதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மேலும் இறைப்பணி எங்களுக்கும் தொடரும், உங்களுக்கு தொடர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஜெய் சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.